வெல்கம் டு தமிழ் CAD. இந்த வீடியோவில் நம்ம NXல் உள்ள 5 டூலை மட்டும் யூஸ் பண்ணி இது மாதிரி ஒரு சூப்பர் மாடல்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் மாடலிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ண போகிற ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா என்னோட டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டத்தோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அது மூலமாக எனக்கு என்னோட டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டம் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூ வந்து 1.25. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா 5ன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டம் பெருசாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் டூலோட பேர் பிளாக்கு. அந்த பிளாக்கை நீங்கள் ஏற்கனவே என்னோட ஷார்ட்கட் வீடியோஸில் பார்த்துருக்கலாம். அப்படி பார்க்காதவங்க அதை திரும்ப போய் பார்த்துருங்க. இப்போ அதை நம்ம எங்கே போய் கண்டுபிடிக்கணும்னா இந்த மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை போய் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே கீழே டிசைன் ஃபீச்சர்ஸ் கீழே பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணோடனே எனக்கு டிஃபால்ட்டாக வரது ஆர்ஜின் அண்ட் எட்ஜ் லென்த் தான். ஸோ இதில் எனக்கு டிஃபால்ட் வேல்யூஸ் 100 100 100 தான் இருக்கும். லென்த் வித் அண்ட் ஹைட் எல்லாத்துக்கும் சேம் வேல்யூஸ் தான் இருக்கும். இதை நீங்கள் ஒரு வாட்டி வச்சு இந்த இதில் ப்ரிவியூ பண்ணிடுங்க. இப்போ நான் ப்ரிவியூ பண்ணிட்டேன். நான் இப்போ ஜூம் அவுட் பண்ணுறேன். இப்போ ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களோட ஆக்சிஸ் பாருங்க, எக்ஸ் ஒய் அண்ட் இசட் இது எல்லாமே எங்கே ட்ராவல் ஆகுதுன்னா இந்த எஜ்ஜிலையும், இசட் ஆக்சிஸ் இந்த எஜ்ஜிலையும், ஒய் ஆக்சிஸ் இந்த எஜ்ஜிலையும் ட்ராவல் ஆகுது. பட் ஆக்சுவலாக எனக்கு எங்கே வேணும்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து எனக்கு ஆர்ஜின் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் பண்ணுறதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை போய் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணினோனையுமே இப்போ நீங்கள் லென்த்துக்கு என்ன வேல்யூ இருந்துச்சு 100 இருந்துச்சா? ஸோ அதோட பாதி என்ன 50 தான். ஸோ அதை மைனஸ்னு போட்டு 15 கொடுத்துருங்க. அதே மாதிரி லென்த்துக்கும் அதே மாதிரி தான், வித்துக்கும் அதே மாதிரி தான், -15 கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது -15 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ ஒரு வாட்டி ப்ரிவியூ பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாக்சிஸ் உங்களோட ஆப்ஜெக்ட்லேருந்து சென்டர் வழியாக வருது. அதே மாதிரி ஒய்யும் உங்களோட ஆப்ஜெக்ட்லேருந்து சென்டரில் வருது. அதே மாதிரி இசட்டும் அதே மாதிரி தான் வரும். ஸோ இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டு இப்போ எஸ்கேப்எம்க்கு வெளில வந்துடுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற டூலோட பேர் வந்து ஷெல்லு. ஸோ அந்த ஷெல் எங்கே இருக்குன்னா ஹோம் டேபுக்கு கீழேயே நம்மளுக்கு ஷெல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் போய் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஷெல் மூலமாக நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட 3D மாடல் இப்போ இந்த பிளாக் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சாலிட் பாடியாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது உள்ளே இருக்கிற மெட்டீரியல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இது ஒரு ஹாலோ பார்ட்டாக மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதில் போயிட்டு ஷெல் ஆல் ஃபேஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு உங்களோட தேவைப்படுற திக்னஸ், எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல 10ன்னு வச்சு என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல எல்லோ கலரில் காமிக்குது பாருங்க, செலக்ட் பாடின்னு. இந்த இடத்துல பாடி வந்து 0, நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ணாதனால 0 காமிக்குது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணணுமே எனக்கு இந்த இடத்துல 1 வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க. நம்மளுக்கு பெருசாக எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. ஏன்னா நம்ம ஷெல்லானது உள்ளேக்கே இருந்து ஷெல் ஆயிருக்கு. அதாவது இப்போ நான் இந்த வியூவில் போயிட்டு இந்த எடிட் செக்ஷன் வச்சு காமிச்சா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணோனையுமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே புரியும் என்னன்னா உங்களோட 3D மாடலில் வால் திக்னஸை உள்ள வெறும் 10 mm. ஸோ அந்த 10 mmக்கு மட்டும் மெட்டீரியல் வச்சுட்டு மற்ற எல்லா மெட்டீரியலையும் ரிமூவ் பண்ணிருச்சு. இப்போ நீங்கள் இந்த ஒவ்வொரு பிளேனா நீங்கள் மாற்றி பாருங்க. எக்ஸ் ஒய் அண்ட் இசட்ல மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இன்சைடில் உள்ள மெட்டீரியல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட வால் திக்னஸ் வந்து வெறும் 10 mmக்கு மட்டும் வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துட்டு இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு தேவை இல்லைன்னா இந்த கிளிப் செக்ஷன் இப்போ ஆன்ல இருக்கு, இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு அது ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப ஹோம்கே போயிருங்க. நம்ம மூணாவதாக யூஸ் பண்ண போகிற டூலோட பேர் வந்து சிலிண்டரை. ஸோ அந்த சிலிண்டரை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா இந்த மாடலில் உள்ள எல்லா ஃபேஸ்லையும் ஒரு ஹோல் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஹோல் எப்படி கிரியேட் பண்ண போகிறோன்னா நம்ம சிலிண்ட்ரிக்கல் டூலை வச்சு தான் நம்ம அந்த ஹோல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக நீங்கள் இந்த மோருக்குள்ளே போயிருங்க. மோருக்குள்ளே போயிட்டீங்கன்னா டிசைன் ஃபீச்சர்ஸுக்கு கீழே சிலிண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணோனையும் உங்கள் மெனுவில் எப்படி இருக்குன்னா ஆக்சிஸ், டயாமீட்டர் அண்ட் ஹைட் தான் இருக்கும். இதை நான் அப்படியே வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு அடுத்தது நான் என்ன கொடுக்க போகிறேன்னா என்னோட சிலிண்டரோட டயாமீட்டர். ஸோ எனக்கு 70 தான் வேணும்னா 70 வச்சுருங்க. ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோது வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணணும்னா ஒரு வெக்டரை செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த வெக்டரை எந்த பிளைன் வழியாக கிராஸ் ஆகுதோ அந்த பிளைனில் மெட்டீரியலை கட் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன், இசட் எடுத்துக்கிறேன். இதை செலக்ட் பண்ணோனையுமே எனக்கு இந்த இதில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு வாட்டி ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம். ப்ரிவியூ பண்ணால் உங்களோட சிலிண்டரை மெட்டீரியல் இந்த 0 பாயிண்ட்லேருந்து, அதாவது இப்போ ஃப்ரண்ட் வியூவில் வச்சு காமிக்கிறேன். இந்த 0லேருந்து உங்களுக்கு 100 mm இருக்குது. மேலே 50 இருக்குது, இங்கேருந்து இது வந்து 50 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மெட்டீரியலை நான் சப்ராக்ட்னு ஆப்ஷனை கொடுக்க போகிறேன். ஸோ சப்ராக்ட்னு கொடுத்துட்டு இந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வாட்டி ப்ரிவியூ கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர் கிராஸ் ஆன பகுதியை அப்படியே இது கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதுதான் இந்த சப்ராக்ட். ஸோ இது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அப்ளை கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா பிளேனுக்கும் நம்ம கொடுத்துருவோம்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப அதே ஆக்சிஸை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த வெக்டரில் போயிட்டு திரும்ப அதே ஆக்சிஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோனையுமே எனக்கு ஆரோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடு காமிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட மெட்டீரியல் இப்போ நன்னுன்னு வச்சுட்டு இந்த மெட்டீரியலை கொடுத்தீங்கன்னா உங்களோட சிலிண்டர் இங்கிட்டு தான் வரும், அங்கிட்டு தான் கட்டும் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிடுவோம். டைரெக்ஷனை ரிவர்ஸ் பண்ணோன்னே உங்களோட சிலிண்டர் கீழாப்பில் போகும். இப்போ நான் ஒரு வாட்டி ப்ரிவியூ கொடுக்குறேன், இப்போ கீழாப்பில் வருது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், நன்னை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி சப்ராக்ட்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த மெட்டீரியலை அந்த திட்டேருந்து ரிமூவ் பண்ணிடும். ப்ரிவியூ பண்ணி பார்த்துட்டு ஓகேனா அப்ளை கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி எல்லா ஃபேஸுக்கும் நம்ம பண்ணணும். இப்படி தான் நம்ம சிலிண்டர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவைப்படுற ஃபேஸில் உள்ள மெட்டீரியலை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். நம்ம 4வதாக யூஸ் பண்ண போகிற டூலோட பேர் வந்து எட்ஜ் பிளெண்டு. ஸோ அது எங்கே இருக்குன்னா ஹோம் டேபுக்கு கீழேயே இருக்கும். ஸோ இந்த திட்ட இருக்குது பாருங்கள். ஸோ இதை நான் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ப்ரெஸ் பண்ணோடனே எனக்கு ஒரு ஹோம் க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டாக எனக்கு G1 டேஞ்சன்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இதையே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்பர் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், டேஞ்சன்ட்னே வச்சிடுறேன். டேஞ்சன்ட்னு வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், கேட்குறது ஒரு எட்ஜ். எந்த எட்ஜை நீங்கள் பிளெண்ட் பண்ண விரும்புகிறீங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணோடனே அதோட ரேடியஸ் என்னன்னு கேட்குது. ஸோ அதோட ரேடியஸ் எனக்கு 10 வேணும்னா 10ன்னு வச்சு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த எட்ஜ் மட்டும் வேணுமா, இல்லை இது மாதிரி மற்ற எட்ஜஸையும் செலக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு தேவைப்படுற எட்ஜஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ஜெக்ட்டை ஷார்ப் கார்னர்ஸ் எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணி ஸ்மூத் கார்னர்ஸாக டேஞ்சன்ட் ஷேப்பில் மாற்றிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்சைடில் உள்ள ஷார்ப் கார்னர்ஸையும் நான் கொஞ்சம் ஸ்மூத் கார்னராக மாற்ற போகிறேன். அதுக்கு திரும்ப எட்ஜுக்கே போயிடுறேன். ஸோ டேஞ்சன்ட்லேயே இருக்குது. என்னோடய ரேடியஸ் ஆனால் நான் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துட்றேன். 2ன்னு வச்சு என்டர் பண்ணிடுறேன். இப்போ செலக்ட் எட்ஜுன்னு கேட்குது. ஸோ அந்த எட்ஜை மட்டும் நீங்கள் போய் செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எங்கே தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த எட்ஜை அது ஆட்டோமேட்டிக்காக பிளெண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ நம்ம சிலிண்ட்ரிக்கல் கட் வந்த எல்லா ஷார்ப் கார்னர்ஸையும் நம்ம ஸ்மூத் கார்னராக மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக பண்ண போகிறது வந்து ஸ்பியர் டூலை தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்பியர் டூல் எங்கே இருக்குன்னா, திரும்ப மோர் டூலுக்குள்ளே போயிருங்க. அதில் டிசைன் ஃபீச்சர்ஸில் ஸ்பியர் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு இதை நான் ஏற்கனவே ஷார்ட்கட் டூல்ஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அதை நீங்கள் பார்க்காம இருந்திருந்தால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்பியரில் போயிட்டு சென்டர் பாயிண்ட் அண்ட் டயாமீட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நம்ம ஸ்பியரோட சென்டர் பாயிண்ட் மட்டும் கொடுக்கணும், அதோட டயாமீட்டர் என்னென்னு கொடுக்கணும். டயாமீட்டர் உங்களுக்கு தேவைப்படுற டயாமீட்டர் கொடுங்க. எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு 40 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். ஓகேனா வச்சுக்கோங்க. அப்படி இல்லை டைமென்ஷன் ரொம்ப கம்மியாக பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 35ன்னு வச்சுட்டு நான் ப்ரிவியூ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பண்ணும்போது இந்த இதில் பூலியன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஸ்பியர் உங்களுக்கு இதோடையே அப்படியே ஜாயின் பண்ணி வரணும்னா, அதாவது இது ஒரு சிங்கிள் பார்ட்டாக அப்படியே ஒட்டியே வரணும்னா நீங்கள் டேரெக்டாக இந்த இதில் யூனிட்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அது ஒட்டி தான் வரும். ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா கார்னர்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணி ஸ்பியர் கொடுத்துடலாம். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த திட்ட மேலாப்பில் ஒரு ஸ்பியரை போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ நான் இந்த ஒரு சர்க்குலர் பிளெண்ட் வந்துருக்குல்ல, இந்த சர்க்குலர் பிளெண்டோட எட்ஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் இந்த திட்டம் இருக்குது பாருங்கள், இதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணோடனே என்னோட ஸ்பியர் டூல் அது என்ன எடுத்துக்கும், இந்த சர்க்கிளோட டயாமீட்டரே அப்படியே இந்த ஆர்க் டயாமீட்டராக எடுத்துக்கிட்டு அந்த திட்ட ஒரு ஸ்பியரை க்ரியேட் பண்ணிடும். ஸோ இவ்வளோதாங்க, நம்ம ப்ராடக்ட்டை ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்மூத்தாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்குது. இது போல் உங்களுக்கு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் அண்ட் 3D கிளாஸஸ் டியூட்டோரியல் வேணும்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.